தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 10/4/2016 ஞாயிற்றுக்கிழமை கார்த்திகை நட்சத்திரம் இரவு 10:35 வரை, பிறகு ரோகிணி நட்சத்திரம். இன்றைக்கு சதுர்த்தி விரதம், கார்த்திகை விரதம். எனவே இன்றைக்கு ஆனைமுக பெருமானையும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும், ஆறுமுக பெருமானையும் வழிபாடு செய்ய வேண்டும். இன்றைக்கு உங்களுக்கு நான் சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, காலையில் எழுந்தவுடனே சிவச்சின்னம் என்று சொல்லக்கூடிய திருநீரை அணிந்து கொள்வது மரபு, இந்துக்களுடைய மரபு. அப்படி திருநீர் அணிகின்ற பொழுது அவர்களுக்கு அதற்கு ஒரு பெயர் விபூதி என்று பெயர். விபூதின்னு எதுக்காக வச்சாங்க அப்படின்னா, வி என்றால் உயர்ந்தன்னு அர்த்தம், பூதி என்றால் செல்வம், உயர்ந்த செல்வம் என்ற கருத்திலே தான் அதை வைத்தார்கள். அதை வெறுமனே விபூதியை அணிந்து கொள்ளக்கூடாதாம். நாம் நம் நெற்றியிலே உள்ளங்கையில் வாங்கி அதை அணிந்து கொள்ள வேண்டுமாம். அப்படி அண்ணாந்து பார்த்து அணிந்து கொண்டவுடனே ஒரு பாடல் பாட வேண்டும் என்று பழைய பாடல் ஒன்று இருக்கிறது. அந்த பாடல் என்ன என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு, செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆலவாயன் திருநீரே என்று திருநீற்று பதிகம் இருக்கின்றது. இந்த திருநீற்று பதிகத்தில் ஒரு பதிகமாவது ஒரு 4 வரியையாவது நாம் பாட வேண்டும். அதிகாலையிலே இந்துக்கள் குளிக்க வேண்டும், சூரியன் உதிக்கு முன்னாலே குளிக்க வேண்டும் என்பார்கள். அப்படி பச்சை தண்ணீரிலே குளிக்கின்ற பொழுது தலையிலே தண்ணீர் நீர் கோர்த்து கொண்டு விடும். அப்படி கோர்த்து கொண்ட நீரை வாங்குகின்ற ஆற்றல் இந்த திருநீருக்கு உண்டு. நீரை வாங்கும் ஆற்றல் நீருக்கு உண்டு என்பதால் தான் உடல் ஆரோக்கியத்திற்காகவும் திருநீர் அணிந்து கொள்கின்றோம். உள்ளம் வளம் பெறவும் நாம் நீர் அணிந்து கொள்கின்றோம். அணிந்து கொண்ட பின்னாலே இந்த பாடலை நாம் ஒரு முறையாவது பாட வேண்டுமாம். சிலருடைய விபூதிப்பை வைத்திருப்பார்கள். பழைய காலத்திலே எல்லாம் பார்த்தால் ஞானிகள், ஆன்மீகவாதிகள் அவர்கள் விபூதி கொடுக்கின்ற பொழுது ஒரு மஞ்சள் விபூதிப்பை அதிலே வெல்வெட்டு பையாக இருக்கும். அந்த பையின் ஒரு பக்கத்திலே ஏதேனும் ஒரு விநாயகர் படம் அல்லது சிவன் பார்வதி படம் இருக்கும். மற்றொரு பக்கத்திலே இந்த திருநீற்று பதிகம் பாடல் போட்டிருப்பார்கள். அதன் மூலமாக அவர்கள் திருநீர் எடுத்து தருகின்ற பொழுது இந்த மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, தந்திரமாவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆலவாயன் திருநீரே என்று சொல்லி நமச்சிவாயம் என்று சொல்லித்தான் தருவார்கள். நமச்சிவாயத்தை சொல்லி அந்த விபூதியை அணிந்து கொள்கின்ற பொழுது நம் வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலையை நாம் அடைய முடியும் என்ற கருத்தை தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உறவினர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் நாள். உடனுக்குடன் உங்களுக்கு தேவைகள் பூர்த்தியாகும். கடன் சுமை குறையும், கவலைகள் தீரும். மாமன் மைத்துனர் வழியில் ஒரு மனதிற்கினிய சம்பவம் நடைபெறப் போகின்றது. இன்றைக்கு வரவு திருப்திகரமாகவே இருக்கும். ரிஷபராசி நேயர்களே, சந்திரபலம் மேலோங்கி இருக்கும் என்று சிந்தனைகள் அதிகரிக்கும். இதை செய்வோமா, அதை செய்வோமா, வீடு மாற்றம் செய்வோமா, நாடு மாற்றம் செய்வோமா என்றெல்லாம் நீங்கள் குழம்புவீர்கள். குழப்பத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு இன்றைக்கு கிழமையின் அடிப்படையில் ஞாயிறு என்பதால் சிவாலயம் சென்று சிவனை வழிபாடு செய்யுங்கள். புதிய முயற்சிகளில் உங்களுக்கு எண்ணங்கள் அலைவாயும். இருந்தாலும் கூட செவ்வாய் சனியின் பார்வை இருப்பதால் கொஞ்சம் பொறுமையாக செயல்படுவதுதான் நல்லது. உற்சாகத்துடன் பணிபுரிவீர்களே தவிர உள்ளத்தில் இனம் புரியாத கவலை குடியிருக்கும் நாள் இந்த நாள். மிதுனராசி நேயர்களே, ஆதாயம் கிடைக்க அலைச்சலை மேற்கொள்ள வேண்டிய நாள். அடுத்தவர்களை விமர்சிப்பதை தவிர்ப்பதுதான் நல்லது. ராசிநாதன் புதன் லாபஸ்தானத்தில் இருப்பதால் வரவு திருப்திகரமாக இருக்கும். இருந்தாலும் கூட ராகுவினுடைய பார்வை உங்கள் ராசியில் பதிவதால் குழப்பங்கள் அதிகரிக்கும். குடியிருக்கும் வீட்டாலும் பிரச்சனை, கூட இருப்பவர்களாலும் பிரச்சனை இருக்கிறது என்று நினைப்பீர்கள். நீங்கள் அவர்களை பற்றி விமர்சனம் செய்தால் அதன் மூலம் உறவில் விரிசல்கள் ஏற்பட்டு விடலாம். எனவே எச்சரிக்கை தேவை. கடகராசி நேயர்களே, நம்பிக்கைக்குரியவர்களால் நன்மை கிடைக்கும் நாள். நாட்டுப்பற்று மிக்கவர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். கூட்டு முயற்சிகளில் வெற்றி உண்டு. இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள் ஏற்படலாம். அந்நிய தேச யோகம் கூட ஒரு சிலருக்கு வந்து சேரும். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ஊர் மாற்ற சிந்தனை மேலோங்கும் நாள். உடல் நலத்திலே கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள். அத்தாஸ்தமச்சனியின் ஆதிக்கம் இருப்பதால் ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும். பழைய மருத்துவம் உங்களுக்கு பலன் தரவில்லையே என்று நினைக்க வேண்டாம். மருத்துவத்தை மாற்றி பார்ப்பது நல்லது. அது மட்டுமல்ல, வாகனங்கள் பழுதாகி உங்களுக்கு இடையூறுகளை கொடுக்கலாம். புதிய வாகனங்கள் வாங்குவதிலும் ஆர்வம் காட்டுங்கள். இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக் கொள்ள உங்களுக்கு வழிபாடுகள் தேவை. கன்னிராசி நேயர்களே, நேற்றைய பிரச்சனை இன்று நல்ல முடிவுக்கு வரும் நாள். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். நினைத்த காரியம் நினைத்தபடியே நிறைவேறும். விலையுந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வீடு மாற்ற சிந்தனைகள் மேலோங்கும். விஐபிக்கள் ஒத்துழைப்போடு உங்களுக்கு நன்மை கிடைக்கும் நாள் இந்த நாள்.
துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். குழப்பங்கள் அதிகரிக்கும். கூட இருப்பவர்களாலும் குழப்பம், குடியிருக்கும் வீட்டாலும் குழப்பம் என்றெல்லாம் வந்து கொண்டே இருக்கும். குறுக்கீடு சக்திகள் அதிகரிக்கும். விரயங்கள் கூடுகிறது என்று கவலைப்படுவீர்கள். என்ன இருந்தாலும் நீங்கள் பொறுமையை கடைபிடித்து பெருமை காண வேண்டிய நாள் இந்த நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வள்ளல்களின் ஒத்துழைப்பு கிடைத்து வளர்ச்சி கூடுகின்ற நாள். வருமானம் திருப்திகரமாகவே இருக்கும். வருங்கால நலன்கிறது எடுத்த முயற்சிகளில் வெற்றி உண்டு. பாகப்பிரிவினைகள் சுமூகமாகும். பக்கபலமாக இருக்கும். நண்பர்களின் எண்ணிக்கை உயரும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். இந்த நாள் ஒரு இனிய நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சுபகாரிய பேச்சுக்கள் முடிவடையும் நாள். சொல்லை செயலாக்கி காட்டுவீர்கள். தொகை கேட்ட இடத்திலிருந்து கிடைக்கும். வரன்கள் வாயில் தேடி வரும். வாகன பழுதுகள் அகலும். பயணத்தால் பலன் உண்டு. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் எதிர்கால திட்டங்கள் எளிதில் நிறைவேறும் நாள். இல்லத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவுக்கு வரும். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். புதனின் பலம் நன்றாக இருப்பதால் தாய்வழி ஆதரவும் உண்டு. இடம் வாங்குவது விற்பது சம்பந்தமாக எடுத்த முயற்சிகளில் உங்களுக்கு அனுகூலங்கள் கிடைக்கும். நட்பு வட்டம் விரியும். நல்ல நாள் இந்த நாள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பயணங்களால் பலன் கிடைக்கும் நாள். தூரதேசத்திலிருந்து கூட உங்களுக்கு அழைப்புகள் வந்து சேரலாம். பக்கத்தில் உள்ளவர்களையும் கொஞ்சம் அனுசரித்துக் கொள்ளுங்கள். 2 சுக்கிரன் இருப்பதால் வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். வரவு திருப்திகரமாக இருக்கும். குழந்தைகள் முன்னேற்றங்கிறது எடுத்த முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு. அரசியலில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும். மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இடமாற்றம் இனிய மாற்றமாக அமையும் நாள். இல்லத்தினின் தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். ஏதேனும் ஒரு வழியில் உதிரி வருமானங்கள் உங்களுக்கு வந்து சேரும். அரசியல்வாதிகளால் உங்களுக்கு அனுகூலங்கள் உண்டு. பாதியில் நின்ற பணி மீதியும் தொடரும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு 6ஆம் இடத்திலே குரு, 6ல் குரு, ஊரில் பகை என்பார்கள். எனவே அருகில் இருப்பவர்களின் பகைகளை வளர்த்துக் கொள்ளாமல் இருப்பது நல்லது. கோபத்தை குறைத்துக் கொண்டு குணத்தோடு செயல்பட்டால் ஆபத்திலிருந்து அகல வழி பிறக்கும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.